இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6த் செகண்ட் டெர்ம்ல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது கெமிஸ்ட்ரியில இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது லெசன். சரியா? சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதில ஃபுல்லாவே என்ன பார்ப்போம் அப்படின்னா, காத்த பத்தி தான் பார்ப்போம். சரிங்களா? காற்று அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். காற்ற பத்தி பேசிக் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா, 78% வந்து பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஜன் தான் இருக்கு காற்றுல. சரியா? 21% வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ஸிஜன் இருக்கு. புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, காற்றோட ஒரு முதன்மையானதே இதுதான். காற்றுல 75% நைட்ரஜனும், 21% வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ஸிஜனும் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தாவரங்களுக்கும், விலங்குகளுக்கும் உயிர் வாழ தேவையான காற்று. ஏன் தாவரங்களும், விலங்குகளுக்கும் உயிர் வாழ தேவையான காற்றுன்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா ஆக்ஸிஜன் தான் தேவை. தாவரங்களும், விலங்குகளுக்கும் உயிர் வாழ்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த காற்ற தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வளிமண்டலம் மற்றும் அவற்றின் அடுக்குகளா அதாவது வளிமண்டலம். காற்று இருக்க பூமிய சுத்தி இருக்கக்கூடியது வளிமண்டலம். வளிமண்டலம் என்னன்னு பார்த்தோம்னா, காற்று தான். ஸோ இந்த காற்ற வந்து பார்த்தோம்னா, பல அடுக்குகளா பிரிப்பாங்க. புரியுதா? அது என்ன அடுக்குன்றத நம்ம பார்ப்போம். மொத்தம் 6 அடுக்குகளா பிரிச்சிருப்பாங்க. அது என்ன அடுக்குன்றத பார்ப்போம். அதில கூட பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐ 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த அடுக்குகள்லேருந்து ரிலேட்டடா. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அடுக்கு. பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு அடுக்குல ஒன் ஆஃப் த தான் ஓசோன் படலமே அதில ஒன் ஆஃப் த அடுக்கு தான். ஸோ அதையும் நம்ம பார்த்தாகணும். அடுத்து காற்று வந்து நம்மை சுற்றி எங்கும் நிறைந்துள்ளது. நம்மால காத்த பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஓகேவா? ஆனா காற்று இருக்கிறது வந்து நம்ம வந்து பல வழிகள்ல வந்து உணர முடியும். அத மட்டும் நம்ம ஏன்னா மரங்களோட சலசலப்பு, போட்ட துணி காய்றது, மின்விசை இயங்கும்போது அசையும் திறந்த புத்தகத்தாள்கள், வானத்தில பறக்கிற பட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, காற்றோட இருப்ப வந்து நம்ம வந்து அறிஞ்சுக்க முடியும். ஆனா அத வந்து பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, சுவைக்கவும் முடியாது. இது ஆனா என்ன பண்ண முடியும்? உணர மட்டும் முடியும். காற்றினால் தான் இந்த அசைவுகள் அனைத்தும் சாத்தியமாகின்றன. இதிலிருந்து நம்மை சுற்றிலும் காற்று உள்ளது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. நம்ம சுற்றிலும் காற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? காற்றோட மிக முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உயிர் வாழ காற்று மிகவும் அவசியம். ஏன்னா, இந்த காற்றுல தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஆக்ஸிஜன் இருக்கு. இதான் நமக்கு உயிர் வாழ காற்று மிகவும் ரொம்ப அவசியம். இந்த காற்றுல 78 நைட்ரஜன் இருக்கும். 21 ஆக்ஸிஜன் இருக்கும். இந்த ஆக்ஸிஜன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? உணவு இல்லாம நம்மளால வந்து சில நாட்கள் வாழ முடியும். நீர் இல்லாமல் சில மணி நேரம் வாழலாம். ஆனா, காத்து இல்லாம சில நிமிடம் கூட நம்மளால வாழ முடியாது. எனவே அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ காற்று மிக அவசியமாகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, காற்று வந்து அசைந்து சில சமயங்கள்ல வந்து தென்றலா வீசும். சில சமயங்கள்ல புயலாவும் வீசும். ரொம்ப காத்து வேகமா அடிச்சுச்சுனா, அத புயல்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஸ்லோவான ஸ்பீடா வந்துச்சு அப்படின்னா, அத தென்றல்னு சொல்லுவோம். மெல்லிய விசையுடன் வீசும் காற்று குளிர்ச்சியாகவும், இனிமையாகவும் இருப்பதனால தென்றல்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காற்றுக்கு. ஏன் அப்படின்னா, குளிர்ச்சியாவும், இனிமையாகவும் இருக்கிறதுனால காற்றுக்கு இன்னொரு பேர் தென்றல்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து அதிக விசையுடன் வீசும் காற்று மரங்களை வேருடன் சாய்க்கவும், வீடுகளின் கூரைகளை அடித்து செல்லும் திறனையும் பெற்றிருப்பதால் புயல்னு சொல்லுவாங்க காத்துக்கு இன்னொரு பேரு. லேசா வீசுனுச்சுன்னா தென்றல். அதிகமா வீசுனுச்சுன்னா புயலு. இது இல்லாம சுவாசித்தலுக்கும், எரிதலுக்கும் காற்று மிக அவசியமாகிறது. சுவாசிக்கிறதுக்கும் காற்று தான் தேவை. அது மாரி எரிதலுக்கும் துணை புரியக்கூடியது. இப்போ ஒரு மெழுகுவர்த்திய நீங்க பத்த வச்சீங்கன்னா, அது எரியுதுன்னா கான்செப்ட் என்ன அப்டின்னா, காற்றில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் தான காரணம். ஏன்னா, ஆக்ஸிஜன் அப்டின்றது எரிதலுக்கும் துணை புரியும். இப்ப நம்ம சுவாசிக்கிறோம்ல, சுவாசிக்கிறதே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு வகையான எரிதல் தான். புரியுதா? ஏன்னா, ஆக்ஸிஜன் எடுத்துட்டு, அதை ஆக்ஸிஜன எரிச்சு கார்பன் டை மாத்தி நம்ம வெளிய விடுறோம். ஸோ அதுவுமே என்ன அப்டின்னா, எரிதலுக்கு எக்ஸாம்பிள் தான் சுவாசித்தலுமே. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா, முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்ப்போம். சரியா? இப்ப காற்று அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சொன்னது தான் உங்களுக்கு. நம்ம சுத்தி இருக்கக்கூடியது என்ன அப்டின்னா, வளிமண்டலம். சரியா? இந்த வளிமண்டலத்த பார்த்தீங்கன்னா, அடுக்குகளா பிரிப்பாங்க. சரியா? இந்த அடுக்குகள்ல நான் சொல்ல நோட் பண்ணிக்கங்க. முதல்ல அடிவளி மண்டலம். அடிவளி மண்டலம் அப்டின்னா, வானிலை மாறுபாடு ஃபுல்லா இங்க தான் நடக்கும். கிட்டத்தட்ட நம்ம பூமியிலேருந்து 16 கிலோமீட்டர் இருக்கும் இது. போன சைட்ல அடிவளி மண்டலம். சரியா? அடிவளி மண்டலம்னா, வானிலை மாறுபாடு ஃபுல்லா இந்த இடத்துல தான் நடக்கும். அடிவளி மண்டலமும், அதுக்கு அடுத்த மண்டலம் பார்த்தா அடுக்கு வளி மண்டலம்னு சொல்லுவாங்க. ஓசோன் படலம்லாம் இங்க தான் இருக்கும். ஓசோன் படலம், விமானங்கள் பறக்கிறது, இது எல்லாமே இந்த ஸ்பேஸ்ல தான் நடக்கும். அதாவது அடிவளி மண்டலத்துக்கு அடுத்து. அடிவளி மண்டலத்தில ஃபுல்லாவே இந்த வானிலை மாறுபாடு, மழை பெய்றது, காலநிலை மாறுறது, இது எல்லாமே இங்க தான் நடக்கும். ஸோ அதுக்கு மேல தான் நம்ம என்ன அப்டின்னா, ஓசோன் அடுக்கும் இருக்கு. இது இல்லாம
இந்த விமானங்கள் பறக்கக்கூடியது தான் மேலே தான். ஏன்னா இங்கே கீழே பிறந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வழி தெரியாது. ஸோ விமானங்கள் பறந்துச்சு அப்படின்னா மேகமூட்டமாக இருக்கும். ஸோ அதனால தெரியாது. அதுக்கு மேகத்துக்கு மேலே தான் பறக்கும் எப்பயுமே. ரைட்டா? அப்போ அடுக்கு வளிமண்டலத்தில் தான் ஓசோன் படலமும் இருக்கும். விமானங்கள்லாம் பறக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து இடைவெளி மண்டலம்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்கற்கள் வந்து எரியக்கூடிய இடம். இந்த கொஸ்டினை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ 2023 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இடைவெளி மண்டலம். இடைவெளி மண்டலத்தினா விண்கற்கள் எரியறது ஃபுல்லாக அந்த இடத்துல தான் நடக்கும். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அயனி மண்டலம். இந்த அயனி மண்டலம் என்ன அப்படின்னா, இங்கே தான் வந்து அயன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ரேடியோ கதிர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப பூமிக்கு வரக்கூடிய இந்த இடம் தான் அயனி மண்டலம். இதா ரேடியோ கதிர்கள், அயனிகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு ஏன்னா அயனி மண்டலம்னு சொல்கிறாங்க. ஸோ அயனிகள் தான் அதிகமாக இருக்கும் இங்கே. அயனிகள் அதிகமாக இருக்கிறனால வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு கான்செப்ட். சரியா? அடுத்து புறவளி மண்டலம். இதுதான் வந்து அந்த வளிமண்டலத்தோட ஒரு உயர்ந்த அடுக்கு. சரியா? இதில் வந்து குறைந்த வெப்பநிலை தான் இருக்கும். ஏன்னா காற்று வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால என்ன பார்த்துட்டோம்னா குறைந்த வெப்பநிலை வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இது நமக்கு தெரியும். தாவரங்கள்ல உயிர் வாழ என்ன தேவை? காற்று தேவை. காற்றோட இயல்பு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒளிச்சேர்க்கைக்கு காற்று பயன்படும். அது நமக்கு தெரியும். ஆக்ஸிஜன் 21%, நைட்ரஜன் 78% இருக்கு. நைட்ரஜன் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, உரங்களுக்கும், புரத உற்பத்திக்கும் பயன்படுத்துவாங்க நைட்ரஜனை. ஆக்ஸிஜன் எதுக்கு பயன்படுத்துவோம் நம்ம? சுவாசிக்கிறதுக்கும், எரிக்கிறதுக்கும் பயன்படுவோம். இது இல்லாம இந்த 0.03% என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தான் ஒளிச்சேர்க்கையை பண்ணுவாங்க. சரியா? இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆமா குடுக்கல. குடுத்துருப்பாங்க. புக்ல மட்டும் குடுத்துருப்பாங்க. வேற புக்ல குடுத்துருப்பாங்க. அத பார்த்துக்கலாம். அடுத்து வளிமண்டலம். இப்ப நம்ம சொன்னது தான். நமது பூமியானது காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. அதுக்கு பேர் தான் என்னது வளிமண்டலம். சரியா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பறந்து விரிந்த வளிமண்டலமானது பூமியின் ஈர்ப்பு விசையால் பூமியின் கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தப்படுகிறது. பூமி இருக்குன்னு வச்சுக்கோமே, இதான் பூமினா, பூமிக்கு இந்த மேற்பரப்புல தான் என்ன இருக்குன்னா 800 கிலோமீட்டர் வரைக்கும், இங்கேருந்தே ஒரு 800 கிலோமீட்டர்னு வச்சுக்குவோம். இந்த 800 கிலோமீட்டர்ல தான் என்ன இருக்குன்னா, வளிமண்டலம்ன்னு இருக்கு. இந்த வளிமண்டலத்துல புடிச்சு நிறுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, பூமியோட ஈர்ப்பு விசையில தான் நிக்குது. ஓகேவா? பூமியோட ஈர்ப்பு விசை தான் புடிச்சு நிப்பாட்டுது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வளிமண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய, அதாவது புற ஊதா கதிர்ன்னு சொல்லுவாங்க. அந்த கதிர்கள வந்து நம்ம பாதுகாக்கக்கூடியதே என்ன அப்படின்னா, அந்த வளிமண்டலம் தான். ஏன்னா, நம்மள பாதுகாக்கக்கூடியது ஓசோன் படலம். ஸோ அந்த ஓசோன் படலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வளிமண்டலத்தில தான் இருக்கு. ஸோ அதனால இந்த லைன் அப்படியே குடுத்துருக்காங்க. சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பெரும்பாலான கதிர்களை, அதான் புற ஊதா கதிர். அதானே மெயினு. சூரியன்லேருந்து வரக்கூடியது. ஸோ அந்த புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது வளிமண்டலம் தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா, காற்றோட பரவல் அப்படின்றது பூமிக்கு மிக அருகில அதிகமாவும் இருக்கும். மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மேல போக போக புவியீர்ப்பு விசை வந்து குறைஞ்சிரும். அதிக அளவு காற்ற புவியால வந்து ஈர்க்க முடியாம போயிடும். இப்போ பூமிக்கு பக்கத்துல தான் ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். சப்போஸ் மேல போனோம் அப்படின்னா ஈர்ப்பு விசை கம்மியாகும். அப்ப காற்றோட காத்த புடிச்சு இழுத்து வைக்கிறதே ஈர்ப்பு விசை தான். அப்ப காற்று கீழ தான் அதிகமா இருக்கும். மேல போக போக காற்று வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னதான் வளிமண்டலம் வந்து 5 வெவ்வேறு அடுக்குகளால் ஆனது. வந்து அடிவளி மண்டலம் முதல்ல. அதுக்கப்புறம் அடுக்கு வளிமண்டலம். இந்த அடிவளி மண்டலத்துல தான் வானிலை மாறுபாடுகள் ஃபுல்லா நடக்கும்னு சொன்னேன். அடிவளி மண்டலத்துல. அதுக்கப்புறம் அடுக்கு வளிமண்டலம். அடுக்கு வளிமண்டலத்துல தான் ஓசோன் இருக்கும். ஓசோன் இருக்கும். இது இல்லாம விமானங்கள்லாம் பறக்கக்கூடியதெல்லாம் என்னது? அடுக்கு வளிமண்டலத்துல தான் பறக்கும். சரியா? அடிவளி மண்டலம், அடுக்கு வளிமண்டலம், அதுக்கப்புறம் இடையடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பேர் குடுத்துருக்காங்க. அடிவளி மண்டலம், அடுக்கு வளிமண்டலம், ஓசோன் மண்டலம் இது 2மே ஒண்ணு தான். சரியா? அடிவளி மண்டலம், அடுக்கு வளிமண்டலம், ஓசோன் மண்டலம் ஒண்ணு. அது இடையடுக்கு மண்டலம். இங்க தான் விண்கற்கள் வந்து எரியக்கூடிய இடம். இது வந்து அயனி மண்டலம், புறவளி மண்டலம். அது இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம், புறவளி மண்டலம். ஸோ இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? மொத்தமா 5 தான். புறவளி மண்டலம், அயனி மண்டலம், இடைவெளி மண்டலம், அடுக்கு மண்டலம், ஓசோன் மண்டலம் ஒண்ணு தான். அடிவளி மண்டலம். மொத்தமா 5 தான். 5ஆ தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்? அடிவளி மண்டலம். முன்னாடியே சொன்னேன். பூமிக்கு அருகிலுள் நாம் வாழும் அடுக்கு இது. பூமிக்கு பக்கத்திலேயே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பூமியோட மேற்பரப்புல இருந்து 16 கிலோமீட்டர் வரையும் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? இந்த காற்றினோட இயக்கம் இந்த அடுக்குல தான் நடக்கும். காற்றோட இயக்கம் இந்த அடுக்குல தான் நடக்கும். இந்த அடுக்குல நீராவி தான் மேகங்கள் உருவாக காரணமா இருக்கு. இது இல்லாம பூமியில் நாம் அனுபவிக்கும் வானிலைக்கும் இந்த அடுக்கு தான் காரணமா இருக்கும். நான் சொன்ன மேகங்கள், மழைப்பொழிவு எல்லாமே இந்த அடுக்குல தான் நடக்கும்னு சொல்றாங்க. வலுவான காற்று மற்றும் மாறுபாடான வானிலையை தவிர்ப்பதற்காக இவ்வடுக்குகளுக்கு மேல் தான் வானூர்திகள் பறக்கும். ஏன்னா
அடிவளி மண்டலத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காற்றோட இயக்கம், வானிலை மாறுபாடுகள் எல்லாமே இங்க தான் நடக்கும். ஸோ இந்த காற்று மற்றும் வானிலை மாறுபாடுகள தவிர்க்கிறதுக்காக, அடிவளி மண்டலத்துக்கு மேல இருக்கக்கூடிய அடுக்கு வளி மண்டலத்துல என்ன பறக்கும்? வானூர்திகள்லாம் பறக்கும்னு சொன்னேன். ரைட்டா? அடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய. காற்று எந்த திசையில வீசுது அப்படின்றத கண்டுபிடிக்க காற்று திசை காட்டு கருவி வந்து பயன்படுதுன்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்படிதான் இருக்கும். காற்று திசை காட்டு கருவி. காத்து எந்த பக்கம் வீசுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அடிவளி மண்டலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுக்கு வளி மண்டலம். அடுக்கு வளி மண்டலம் அப்படின்றது அடிவளி மண்டலத்துக்கு மேல இருக்கும். இப்ப அடிவளி மண்டலம்னா, ஆ ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேல தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும். இது அடிவளி மண்டலம். இது அடுக்கு வளி மண்டலம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடிவளி மண்டலத்துக்கு மேல அடுக்கு வளி மண்டலம் இருக்குன்றாங்க. இந்த அடுக்குல தான் என்ன இருக்கு? ஓசோன் படலம் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா போன தடவ வந்து இது கேட்டாங்க. விண்கற்கள் வந்து எந்த அடுக்குல எரியும்னு கேட்டாங்க. ஸோ ஓசோன் படலம் எந்த அடுக்குல இருக்குன்னு இந்த தடவ கேட்கலாம். ஓசோன் படலம் வந்து எதுல இருக்கு? அடுக்கு வளி மண்டலத்துல இருக்கு. சரியா? அடுத்து இந்த ஓசோன் படலம் முன்னாடியே சொன்னதுதான். சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள தாக்கத்திலிருந்து பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்க்குது. இந்த புற ஊதா கதிர்கள். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ரைட்டா? எந்த கதிர்கள் வந்து பூமியை தாக்குது அப்படின்னா, சூரியன் வந்து புற ஊதா கதிர்கள். அதை தடுக்கக்கூடியது ஓசோன் படலம். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணா போதும். அடுத்து ஆக்ஸிஜனு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனு இதெல்லாம் காற்றுல கலந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் காத்துல எப்படி இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் 1774ல யார் அப்படின்னா ஜோசப் பிரிஸ்லி. இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு அடிப்படை பொருட்கள் வந்து கிடையாது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவைன்னு சொன்னாரு. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட் அப்படியே கேட்பாங்க. ப்ளூல எல்லாம் குடுத்துருக்காங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்கன்னு அர்த்தம். ப்ளூல குடுத்துருந்தாங்கன்னா. 1774ல ஜோசப் பிரிஸ்லி. சரியா? இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, காற்று அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பொருள் அல்ல. புரியுதா? என்ன அப்படின்னா, அது வந்து பல வாயுக்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கலவை. ஏன்னா இதுல வந்து நெறைய வாயுக்கள் வந்து இருக்கு. கேட்கலாம். கூற்றுலயும் கேட்கலாம். எப்படி வேணா கேட்கலாம். ஏன்னா ப்ளூல குடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்படி வேணா கேட்பாங்க கொஸ்டின். ஓகேவா? காற்றுல வந்து நெறைய வாயுக்கள் இருக்கு. தெரியும். ஆக்ஸிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. ஸோ நெறைய இருக்கிறதுனால காற்று என்ன அப்படின்னா ஒரு கலவை அப்படின்னு முதல் சொன்னது யாருன்னா ஜோசப் பிரிஸ்லி. அதுக்கப்புறம் அவர் நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவை கண்டறிந்தார். ஆக்ஸிஜன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா லவாய்சியர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு வேதியியலாளர் ஆக்ஸிஜன் என்று பெயரிடப்பட்டது. ஆக்ஸிஜனுக்கு ஆக்ஸிஜன்னு பேர் வச்சது யார் அப்படின்னா, லவாய்சியர்ன்னு சொல்றாங்க. புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ஸிஜனுக்கு யார் ஆக்ஸிஜன் பேர் வச்சதுன்னு கேட்பாங்க. யார் வச்சது அப்படின்னா லவாய்சியர். ஆனா அந்த ஆக்ஸிஜன் கண்டுபிடிச்சது முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜோசப் பிரிஸ்லி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதான் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா, அவர் செஞ்ச இந்த இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. இந்த தியரிலாம் நமக்கு வேணாம். சரி ஓகேவா? அவர் செஞ்ச அந்த எப்படி ஆக்ஸிஜன் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு வேணுன்றத மட்டும் சொல்றேன். எரிதலுக்கு துணை செய்யும் வாயு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜன். புரியுதா? ஆக்ஸிஜன் என்று பெயரிட்டு எரிதல் நிகழும் பொழுது பெரும்பாலான ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படும் என்றும் கண்டறிந்தார். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, யார் கண்டறிஞ்சது அப்படின்னா லவாய்சியர் தான். ஏன்னா ஆக்ஸிஜன் என்று பெயரிட்டவரே யாரு நமக்கு? லவாய்சியர் தான். ஓகேவா? பின்னாளில் வந்த வேதியியலாளர்கள். அதான் சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, வேற என்ன இருக்கு? ஓகே. இதுல வேற எதுவும் இல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 1730லேருந்து 1799 வரை ஜான் இன்ஜென்ஹவுஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜான் இன்ஜென்ஹவுஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவை அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. இதுதான் இம்பார்ட்டன்ட். தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை பண்றதுக்கு சூரிய ஒளி தேவை அப்படின்னு நிரூபித்தவர் யாரு அப்படின்னா, ஜான் இன்ஜென்ஹவுஸ். பேர் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா அவரு யாரு அத கண்டுபிடிச்சது அப்படின்றது நம்ம கொஸ்டின். ஜான் இன்ஜென்ஹவுஸ். என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துறதுக்கு சூரிய ஒளி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதான் இங்க சொல்றாங்க. சுவாசிக்கும் சுண்டெலியாலும் இதெல்லாம் வேணாம். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் புரிந்து ஆக்ஸிஜன வெளியிட்டு தூய்மைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. சோதனைகள்லாம் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காற்று அப்படிங்கிறது ஒரு கலவைன்னு தெரிஞ்சிடுறோம்.
ஏன்னா காற்று அப்படிங்கிறது ஒரு கலவைன்னு சொன்னதே யார் அப்படின்னா ஜோசப் பிரிஸ்லி தான் சொல்லியிருக்காரு முதல்ல. காற்றானது ஆக்ஸிஜன் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 21. கார்பன் டை ஆக்சைடு 0.03% போன்ற பல வாயுக்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதும் தெளிவாகிறது. ஓகேவா? இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஒளிச்சேர்க்கையில ஆக்ஸிஜன் வெளியாகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் வந்து எந்த வாயுவை வெளியிடும் அப்படின்னா ஆக்ஸிஜனை தான் வெளியிடும். ஓகேவா? அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வெறும் செயல்பாடாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் வராது. ஸோ கொஸ்டின் எங்கே வரும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ரைட்டா? ஓகே. இதுக்கு ஒரு செயல்பாடு. காற்றில் வந்து ஏறத்தாழ 20% ஆக்ஸிஜன் இருப்பதை அறியலாம்னு சொல்றாங்க. 20 வராது. 21%. அதனால தான் ஏறத்தாழ அப்படின்ற ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க. காற்றில எவ்வளோ அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா 21% இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து ஆக்ஸிஜன பத்தி பார்த்தாச்சு. ஆக்ஸிஜனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ஸிஜன்னு பேர் வச்சது யார் அப்படின்னா லவாய்சியர். ஆக்ஸிஜன் இருக்கிறத கண்டுபிடிச்சது ஜோசப் பிரிஸ்லி. ஜான் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாருன்னா, சூரிய ஒளி வந்து ஒளிச்சேர்க்கைக்கு வந்து தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இது இல்லாம டேனியல் ரூதர்போர்டு இவரும் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இவர் தான் வந்து ஸ்காட்லாந்த சேர்ந்தவர். நைட்ரஜன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? நைட்ரஜன் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும்? 78% இருக்கு. ஸோ அந்த 78% இருக்கக்கூடிய நைட்ரஜனை முதல்ல கண்டுபிடிச்சது டேனியல் ரூதர்போர்டு. ஓகேவா? இவர் வந்து அந்த செயல்பாடு செஞ்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகேவா? இவர் பண்ண அந்த இத மட்டும். காற்றினை சுண்ணாம்பு நீரில் செலுத்தி அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் முற்றிலும் நீக்கிறார். இந்த இடம். நைட்ரஜன் அப்படின்னு பேர் வச்சது யார் அப்படின்னா, இவர் தான். ஓகேவா? நைட்டிலிருந்து பெறப்பட்ட நைட்ரஜன் வாயுவின் பண்பினை ஒத்திருந்ததை கண்டறிந்தால் அதற்கு நைட்ரஜன். நைட்ரஜன் என பெயரிட்டவர் யாருன்னு கேட்கலாம். யார் அப்படின்னா, டேனியல் ரூதர்போர்டு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கண்டறியும் ஒரு சோதனை. காற்றில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது அதுக்கு ஒரு சோதனை பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி கோயில்ல வந்து கொஞ்சோண்டு சுண்ணாம்பு நீர் எடுத்துக்கிறோம். சுண்ணாம்பு நீர் எடுத்து அதுல வந்து காற்ற வந்து செலுத்தினோம் அப்படின்னா, அந்த சுண்ணாம்பு நீர்ல வந்து ஒரு வெண்ணிற வீழ்படிவு வந்து உருவாகும். கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுண்ணாம்பு நீர் வந்து பால் போல மாறும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம். இதிலிருந்து காற்றினுள் கார்பன் டை ஆக்சைடு இருப்பதை அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? காற்றோட இயல்பு அடுத்து. ஜோசப் பிரிஸ்லி என்ன பண்ணா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜான் இன்ஜினியர்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ரூதர்போர்டு பண்றது. இந்த சோதனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, காற்று வந்து ஒரே விதமான துகள் வந்து கொண்ட பொருள் இல்ல. காற்றில வந்து அடங்கியுள்ள பகுதி பொருட்கள் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் என்னென்ன பகுதி பொருள் அப்படின்னா, காற்றோட பெரும்பகுதி என்ன அப்படின்னா நைட்ரஜன். கிட்டத்தட்ட 5ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பார்ட் என்னவா இருக்கும்? நைட்ரஜன் தான் இருக்கும். இப்ப 5ன்னா 100% 100ல 80 என்னது? நைட்ரஜன் தான். அடுத்து அதான் 5ல 4 வந்து நைட்ரஜன் வாயுவும், காற்றில் 2வது பெரும்பகு ஆக்ஸிஜன் தான். கிட்டத்தட்ட 5ல 1 பங்கு. சரியா? அதான் 100ல 20 பங்கு. அடுத்து சிறிதளவு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கானு, ஹீலியமு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அதான் சொல்றாரு. 78 வந்து நைட்ரஜனு, 21 ஆக்ஸிஜனு. மிச்சம் பேலன்ஸ் 1 தான் இவ்வளவு இருக்குன்றாங்க. அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட இயைபு வந்து இடத்துக்கு இடமும், காலநிலையை பொறுத்தும் மாறுபாடு அடையும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்றோட இயைபு இடத்துக்கு இடம் என்ன பண்ணும்? மாறுபாடும். காலநிலையை பொறுத்து மாறுபாடும். இப்ப தொழிற்சாலை அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருக்கும். தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கிற இடத்துல காற்றோட அளவு எப்படி இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். அது மாரி கடலோர பகுதிகள்ல வந்து நீராவி தான் அதிகமா இருக்கும். கடலோர பகுதிகள்ல நீராவி அதிகமா இருக்கும். மழைக்காலங்கள்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். காற்றோட்ட இடங்கள்ல தூசு தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? காற்றுல தூசு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு இருட்டறையில ஒரு ஜன்னல் வழியா வரக்கூடிய சூரிய ஒளி மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? தூசு பொருட்கள் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் முக்கியமானத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். எல்லாமே வேணாம். சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் படிச்சிருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ எக்ஸாம்ல கேட்கக்கூடியத மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்து வீச்சுனா என்னன்னு கேட்பாங்க. அதிகபட்ச அளவு மைனஸ் குறைந்தபட்ச அளவு. வீச்சுனா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எல் மைனஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. வீச்சுக்கு ஃபார்முலா. ஸோ இத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட்னா, காற்றில் உள்ள நீராவியை கண்டறியும் சோதனை. இது வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன அப்டின்னா, இப்போ ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் வந்து கிளாஸ்ல எடுத்துக்குவோம். கிளாஸ் எடுத்துட்டு ஒரு டேபிள்ல வச்சோம் அப்டின்னா, அந்த கிளாஸ சுத்தி ஈரமா இருக்கும். காரணம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, காத்துல உள்ள நீராவி தான் அங்க போய் ஒட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு முகவில வந்து பனிக்கட்டி துண்டுகள் எடுத்துக்கொண்டு மேசையில வந்து வச்சீங்க அப்டின்னா, அந்த நீர்த்துளிகள் அந்த வெளிப்புறத்துல வந்து சிறிய நீர்த்துளிகள் வந்து உருவாகும்.
அந்த வெளிப்புறத்தில் உள்ள நீர்த்துளி எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முகவையோட மேற்பரப்பில் உள்ள குளிர்ச்சியினால் காற்றில் உள்ள நீராவி குளிர்ந்து நீர்த்துளிகளாக மாற்றம் பெறுகின்றன. இதனால காற்றுல நீராவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எரிதல்னா என்ன? உள்ளெரிதல்னா என்னன்னு கேட்பாங்க. எரிதல்னா ஏன்னா 2 பார்க்க ஒரே வார்த்தை மாரி தான் தெரியும். எரிதல், உள்ளெரிதல்ன்ற. ஆனா 2த்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து சுத்தமா வேற. இப்ப மெழுகுவர்த்தி, காகிதம், மண்ணெண்ணெய், கரி, மரம், அ சமையல் எரிவாயுலாம் எரிக்கும்போது ஆக்ஸிஜன் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ எரிய செய்யும் ஆக்ஸிஜன் நம்மால் சுற்றியுள்ள காற்றிலிருந்து தான் கிடைக்கிறது. ஒரு பொருள் தொடர்ந்து எரியணும் அப்படின்னா, காற்று வந்து ரொம்ப தேவைப்படும். காற்றுல என்ன தேவை அப்படின்னா, காற்றுல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் தான் தேவை. ஆக்ஸிஜன் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, அந்த பொருள் எரியாது. இது நம்ம நல்லா தெரியணும். ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல மேல ஒரு கண்ணாடி கிளாஸ கவுத்து வச்சுட்டோம்னா எரியாது. காரணம் என்ன அப்படின்னா, காற்றுல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் வந்து தேவை எரியறதுக்கு. ஓகேவா? அதான் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. இங்க என்ன சொல்றாங்கன்னா, எரிவதற்கு ஆக்ஸிஜன் தேவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் சொன்ன சோதனைய அப்படியே குடுத்துருக்கான் பாருங்க. மெழுகுவர்த்தி நார்மலா எரியுதா? ஒரு கிளாஸ கவுத்து வச்சோம்னா எரியாது. ஏன் அப்படின்னா, எரிதலுக்கு ஆக்ஸிஜன் தேவை. ஆக்ஸிஜன் எடுத்துக்கிட்டு என்ன வெளியிடும் அப்படின்னா, CO2 வெளியிட்டுரும். கார்பன் டை ஆக்சைட. இந்த மாரி கவுத்து வச்சுட்டோம்னா, ஆக்ஸிஜனே கிடைக்காது. புரியுதா? அதனால வந்து மெழுகுவர்த்தி வந்து எரியாதுன்னு சொல்ல வராங்க. புரியுதா? வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதுல எதுவும் குடுக்கல. இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணிக்கோ. வளிமண்டலத்தோட உயர் அடுக்குகள்ல ஆக்ஸிஜன் அளவு குறைவாக இருக்கும். ஏன்னா வளிமண்டலத்துல பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, காற்று அதிகமா இருக்கும்னு சொன்னேன். வளிமண்டலத்துல உயரம் போக போக காற்றோட அளவு கம்மியாகும். காற்றோட அளவே கம்மியா இருக்கிறப்ப, ஆக்ஸிஜன் இந்த இடத்துல இருக்குமா? கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ராக்கெட்ட வந்து நம்ம வந்து விண்ணில செலுத்துறப்ப, எரிபொருளோட ஆக்ஸிஜனையும் சேர்த்து அனுப்புறோம். ஸோ இத தெரிஞ்சுக்கணும். ஆக்ஸிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும்போது, ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு எரிதல்னு சொல்லுவாங்க. ஆக்ஸிஜன் முன்னிலையில ஒரு பொருள வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, ஒளியையும் வெப்பத்தையும் லைட்ட வெளியிட்டுச்சு அப்படின்னா, அது வந்து எரிதல்னு சொல்லுவாங்க. லைட்ட வெளியிடாம வெறும் வெப்பத்த மட்டும் வெளியிட்டுச்சு அப்படின்னா, அத உள்ளெரிதல்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அடுத்து தாவரங்கள்ல சுவாசம். தெரியும். தாவரங்களோட வளர்ச்சிக்கு வந்து நமக்கு என்ன நமக்கு ஆற்றல் தேவை மாரி தாவரங்களுக்கும் ஆற்றல் தான் தேவை. தாவரங்கள்லயும் சுவாசம் நடக்கும். நமக்கு சுவாசம் நடக்கிற மாரி தாவரங்கள்லயும் சுவாசம் நடக்கும். சுவாசித்தல் அப்ப நம்மள போல தான். தாவரங்கள், விலங்குகளைப் போலவே என்ன பண்ணும்? ஆக்ஸிஜன எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியிடும். ஓகேவா? வளிமண்டல காற்றோடு நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைத்துளைகள்ல ஸ்ட்ராமட்டா அப்படின்ற இலைத்துகள் வழியா நடக்கும்னு சொல்றாங்க. ஸ்ட்ராமட்டா அப்படின்னா இலைத்துளை. நம்ம என்ன பண்றோம்? மூக்கால சுவாசிக்கிறோம், மூக்கால வெளியிடுறோம். ஸோ அது மாரி தாவரங்கள் வந்து எது வழியா சுவாசிக்குது அப்படின்னா, இலைத்துளை வழியா. மைன்யூட்டா ஒரு வேர்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஸ்ட்ராமேட்டா. ஸ்ட்ராமேட்டா வழியா சுவாசிக்குதுன்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் அது பண்ணக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கை. குளோரோஃபில் மூலமா பண்ணும். சூரியன்லேருந்து வெளிச்சத்த பெறுகிறது. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு இலைத்துளை வழியே நுழைகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீர், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சூரிய ஒளி எல்லாம் இணைந்து இலைகள்ல உணவு தயாரிக்கப்படும். இது இம்பார்ட்டன்ட். உணவு எங்க தயாரிக்கப்படும்னா, இலைகள்ல உணவு தயாரிக்கப்படுது. ஆக்ஸிஜன் மற்றும் நீராவி இலைகளின் ஸ்டாமேட்டா வழியே வெளியேறும். ஸ்டாமேட்டா தான் இம்பார்ட்டன்ட். சரியா? வேரினால் உறிஞ்சப்பட்டு தண்டுகள் வழியே தாவரத்தின் பிற பாகங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அடுத்து ஒளிச்சேர்க்கைனா என்னன்னு குடுத்திருப்பாங்க. தாவரங்கள் வந்து அவற்றுக்கு தேவையான உணவ தானே தயாரிக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒளிச்சேர்க்கை அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா, காற்றில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும், நீரையும் எடுத்துக்கிட்டு, சூரிய ஒளியோட உதவியினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உணவு வந்து உற்பத்தி செய்வாங்க. ரைட்டா? இந்த உணவு உற்பத்தி செய்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா, பச்சையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி தேவை. தாவரங்கள்ல பச்சையம்னு ஒரு நிறமி காணப்படுகிறது. இது ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஒளிய உறிஞ்ச பயன்படும். ஒளிச்சேர்க்கையின் போது சூரிய ஒளிய உறிஞ்ச பயன்படுத்தக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சையம்னு சொல்றாங்க. அதாவது குளோரோஃபில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா? ஸோ அத நோட் பண்ணிக்கணும். கார்பன் டை ஆக்சைடு, நீரு, சூரிய ஒளி. சூரிய ஒளிய இழுத்து குடிக்கக்கூடியது வந்து பச்சையம். அதாவது குளோரோஃபில்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது மூலமா தான் உணவும், ஆக்ஸிஜனும் கிடைக்கும். தாவரங்கள் சுவாசத்தின் போது எடுத்துக்கொண்ட ஆக்ஸிஜனை விட, தாவரங்கள் ஆக்ஸிஜனை ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடுகின்றன. இப்ப இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 100% வச்சுப்போம். தாவரங்கள் சுவாசிக்கிறப்ப ஆக்ஸிஜன் உள்ள இழுத்துக்குமா? உள்ள இழுக்கிறப்ப 40% ஆக்ஸிஜன் தான் உள்ள இழுக்கும். ஆனா, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை எப்ப வெளியிடுறது 60% சொல்றாங்க. புரியுதா? அதாவது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்ஸிஜன் வெளியிடுதுல்ல, அந்த அளவு அதிகம்ன்றாங்க. எடுத்துக்கிறத விட. அடுத்து விலங்குகள்ல சுவாசம்.
உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமான தனிமம் வந்து நமக்கு ஆக்சிஜன் நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது? காலத்தில் ஆக்சிஜன் 21% இருக்குது. ஆக்சிஜன் இல்லாமல் உயிர்கள் வந்து உயிர் வாழவே முடியாது. சுத்தமாக ஒரு உயிர் வாழ முடியாது. ரைட்டா? நாம் அந்த மாதிரி சுவாசிக்கிறப்ப அதில் ஆக்சிஜன் வந்து செரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களுடன் வேதிவினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவி மற்றும் ஆற்றலை உருவாக்குகிறது. இவ்வினையில் உருவாகும் மாற்றானது நம் உடலின் பல்வேறு செயல்களான இயக்கம், வளர்ச்சி, வளர்சிதை மாற்றத்துக்கு உதவும். நம்ம சுவாசிக்கிறப்ப இந்த ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அது இல்லாமல் ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் வச்சு தான் நம்ம இயங்குறோம். சரியா? அதான் சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல. இந்த வினையில் என்ன நடக்கும்? செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் ஆக்சிஜன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆற்றல் உருவாகும் நிகழ்வு தான் சுவாசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் உணவும் ஆக்சிஜனும் ஒன்று சேரும். உணவும் ஆக்சிஜன் ஒன்று சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகும், நீர் உருவாகும், ப்ளஸ் ஆற்றல் உருவாகும். சுவாசத்தின் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் கரைந்து நுரையீரல் மூலம் வெளியேற்றப்படுகிறது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பாடியை விட்டு வெளில போய்டும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஓகேவா? நாம் உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடும் காற்றில் ஒரே மாதிரியான வாயுக்கள் உள்ளன. ஆனால் நைட்ரஜனை தவிர மற்ற வாயுக்களின் அளவு மாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க. நம்ம உள்ளிழுக்கிறதுலையும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான வாயுக்கள் உள்ளன. ஒரே மாதிரியான வாயுக்கள் இருக்கு. ஆனால் நைட்ரஜனோட அளவை தவிர பாக்கி இருக்கக்கூடிய வாயுக்களோட அளவு மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, காற்றுல ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் உள்ள எடுக்கும்போது. ஆனால் வெளியில போகும்போது என்ன அதிகமாக இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வந்து உள்ள இழுக்கும் போது, இது வந்து வெளியேற்றும் போது நைட்ரஜனோட அளவு மாறவே மாறாதுன்னு சொல்றாங்க. 78 தான் இருக்கும். நம்ம உள்ளே இழுக்கும் போது ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ 21% அப்படியே இருக்கும் ஆக்சிஜன் உள்ள இழுக்கும் போது. ஆனால் வெளியேற்றும் போது ஆக்சிஜன் அளவு கம்மியாகும். ஏன்னா நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் தான் தேவை. அப்போ வந்து 16ஆக மாறிடும்னு சொல்றாங்க. புரியுதா? அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு உள்ள இழுக்கும் போது 0.03 தான் இருக்கும். வெளில போகும்போது அது 4ஆக மாறும். 4% மாறும். ஓகேவா? நீராவியோட அளவு மாறுபடும் அளவு கூடுதலாக வெளியேறும். ஏன்னா நம்ம சுவாசம் பண்ணோம் அப்படின்னா நீராவி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கூடுதலாக வெளியே போகுன்றாங்க. வெளில போகும்போது மந்த வாயுக்கள் அதே தான், மாறவே மாறாது. தூசு வந்து மாறுபடும் அளவு, ஆனால் வெளில போகும்போது பாடியை விட்டு தூசி வெளில போகாது. சரியா? ஸோ இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. வெப்பநிலை வந்து அறை வெப்பநிலையில நம்ம அந்த காற்றை இழுப்போம். ஆனால் வெளில போகும்போது உடல் வெப்பநிலையில தான் வெளியே போகும். சரியா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீரில் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட சுவாசம். குளங்கள், ஏரி, ஆறுகள், கடல்கள் போன்றவற்றில் உள்ள நீரில் குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் கரைந்திருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணியிலேயே என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வந்து கரைஞ்சிருக்கும். சரியா? இந்த ஆக்சிஜனை தான் நீர்நிலையில் வாழக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் சுவாசத்துக்கு வந்து பயன்படுத்திக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தவளையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தோல் வழியாகவும், மீன்கள் வந்து பார்த்தோம்னா செவில்கள் துணை கொண்டும் சுவாசிக்கின்றன கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தவளைகள் தோல் வழியாக சுவாசிக்கும், மீன்கள் வந்து செவில்கள் வழியாக சுவாசிக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா உலர் பனி கட்டி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம கார்பன் டை ஆக்சைடு CO2 இருக்குல்ல, இந்த கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரிக்கு குளிர்விச்சோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2னா, நைட்ரஜன்னா N2, நைட்ரஜன்னா N2 தான். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடுனா CO2. கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரிக்கு குளிர்விச்சோம் அப்படின்னா இது வந்து திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறும். திரவ நிலையை மாறாமல் நேரடியாக என்ன பண்ணுவோம்? ஐஸ் கட்டியாக மாறிடும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு வாயு. அதை -57 டிகிரிக்கு குளிர வைக்கும் போது திரவ நிலைக்கு அடையாமல் டேரக்டா என்ன அப்படின்னா திண்ம நிலைக்கு வந்து மாறிடும்னு சொல்றாங்க. இதை உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. இதை குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் இறைச்சி, மீன்கள் போன்றவற்றிலிருந்து சரக்கு பெட்டிகள் ஏற்றுமதி செய்யும் போது அப்பொருட்களை பதப்படுத்த உலர் பனிக்கட்டியாக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஐஸ் கட்டி நம்ம பார்த்துருப்போம். மீன், இந்த ராட்டு இதெல்லாம் ஏற்றிட்டு போகும்போது இந்த ஐஸ் கட்டி வச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த பொருள் வந்து அந்த பொருளை அந்த வீணாகாமல் பாதுகாத்துக்கும். சரியா? இது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். உலர் பனிக்கட்டி அப்படின்னா அது கார்பன் டை ஆக்சைடு தான். அது -57 டிகிரிக்கு நம்ம குளிர்விக்கும் போது வாயு நிலைமை தான் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு. இது டைரக்டா என்ன நிலைமையா மாறும் அப்படின்னா திடப்பொருளா மாறும்னு சொல்றாங்க. அதுதான் உலர் பனிக்கட்டி. அடுத்து காற்றோட பயன்கள். தாவர விலங்குகள்னு சொல்றது சுவாசத்துக்கு பயன்படும். அப்புறம் மரக்கட்டை, நிலக்கரி, மண்ணெண்ணெய், LPG போன்ற எரிபொருட்களை எரிக்க காற்று பயன்படும். ஏன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பயன்படும் இந்த இடத்துல எரிக்கிறதுக்கு. அடுத்து அழுத்தப்பட்ட காற்று பல்வேறு வாகனங்களில் டயர்களில் பயன்படுகின்றாங்க. ஜெனரலாக நம்ம காற்றடிப்போம்ல, அழுத்தப்பட்ட காற்று இப்போ நைட்ரஜன் காற்றை எடுத்துக்கலாம். நைட்ரஜன் காற்று கேஸ் அடிப்போம்ல சில வண்டிக்கு டயர். ஸோ அதை சொல்கிறாங்க. இயற்கையோட நீர் சுழற்சியில் காற்று வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆவியாகக்கூடிய தண்ணியெல்லாம் காற்று மூலமாக தான் மேலே வானத்துக்கு போயிட்டு திரும்ப மழையாக வரும். ஸோ அப்போ காற்று வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இயற்கையோட நீர் சுழற்சிக்கு.
சூரியனிலிருந்து வரக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் புவியின் மேற்பரப்புக்கு வருவதை ஓசோன் படலம் தடுக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எந்த இதில் இருக்குன்னா அடுக்கு வளிமண்டலத்தில் இருக்கு. அடுக்கு வெளிமண்டலத்தில் இருக்கு. சில தவிர்க்க முடியாத சூழல்களில் சுவாச பிரச்சனை நோயாளிகள் ஆக்சிஜன் சிலிண்டர் நோயாளிகளுக்கு பயன்படுத்துவாங்கல்ல, சுவாசிக்க முடியாத பட்சத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணிக்குவாங்க. மிக உயரமான மலைச்சிறங்கள் ஏறுறதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்க. ரைட்டா? அது மாதிரி ஆழ்கடல் நீந்துவோர்களும் ஆக்சிஜன் வாயு நிறைந்த உருளையை சுவாசத்துக்கு பயன்படுத்துவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன் வாயு தான் பயன்படுத்துவாங்க ஆழ்கடலில் போகிறவங்களும். ஏன்னா அங்கெல்லாம் ஆக்சிஜன் கிடைக்காதுல்ல, ஸோ அதனால. அடுத்து இந்த ஆழ்கடல் நீந்துவோர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? வீசும் காற்றானது காற்றாலைகளின் இறக்கைகளை சுழல செய்கிறது. காற்றாலைகள் நீர்நிலைகளிலிருந்து நீர் இறைக்கவும் மாவு அரைக்கவும் மின்சார உற்பத்திக்கும் பயன்படும். காற்றாலை காற்று மூலமாக தானே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை சொல்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்து நினைவில் கொள்க, காற்று நம்மை சுற்றி எல்லா இடங்கள்லையும் இருக்கு. நமது பூமியை சுற்றி ஒரு பெரிய உறை போல காணப்படும் காற்றை தான் வளிமண்டலம்னு சொல்லுவோம். நமது பூமியை சுற்றி ஒரு பெரிய உறை மாதிரி இருக்கும், அதான் வளிமண்டலம்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது, அதாவது ஆக்சிஜனோட முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்துச்சுன்னா அது எரிதல்னு சொல்லுவோம். ஒளியை மட்டும் வெளிப்படுத்தாம வெப்பத்தை மட்டும் வெளிப்படுத்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? உள்ளெரிதல்னு சொல்லுவோம். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையை பொழுது வெளியாகும் ஆக்சிஜனை விலங்குகள் தங்கள் சுவாசத்துக்கு பயன்படுத்திக் கொள்கின்றன. அதாவது தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை பண்றப்ப ஆக்சிஜனோட அளவு அதிகமா வெளியே போகும். அப்படி வெளியே போகக்கூடிய ஆக்சிஜனை விலங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சுவாசத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளும். அப்படின்றது யாரு? ஜோசப் பிரிஸ்லி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியா? பிரிஸ்லியின் சோதனை மூலம் நாம் அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரிஸ்லிலாம் அந்த சோதனை பண்ணியிருப்பார். தாவரம் ஒளிச்சேர்க்கையும் பொழுது வெளியாகும் ஆக்சிஜனை விலங்குகள் தங்கள் சுவாசத்துக்கு பயன்படுத்திக் கொள்கின்றன என்பதை பிரிஸ்லியின் சோதனை மூலம் நான் அறியலாம் சொல்றாங்க. ஜான் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜன் வெளியிட சூரிய ஒளி தேவை. அதுதான் இம்பார்ட்டன்ட். சூரிய ஒளி தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சது இவர் தான். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை பண்றப்ப சூரிய ஒளி தேவை அப்படின்னு சொன்னது ஜான் இன்ஜினியர்ஸ். ஆனா பிரிஸ்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவரங்கள் அதே ஒளிச்சேர்க்கை ரிலேட்டா தான் சொல்றாரு. ஆனா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையும் போது ஆக்சிஜனை வெளிப்படுத்துறதுல அந்த ஆக்சிஜனை விலங்குகள் எடுத்துக்குன்னு இவர் இப்படியும் சொல்லியிருக்காரு. சூரிய ஒளியை பத்தி பேசினா மட்டும்தான் ஜான் இன்ஜினியர் சொல்லுவார். ஏன்னா நமக்கு நினைவுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கூட்டுற எடுத்து வைப்பாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டுலையும் நல்லா நோட் பண்ணிக்கணும். காற்றுல நைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? 78, ஆக்சிஜன் 21. அது மட்டும் தெரிஞ்சா போதும். காற்றோட இயல்பு இடத்துக்கிடம் பருவத்துக்கு பருவம் கண்டிப்பா மாறும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இடத்துக்கு தான் பருவத்துக்கு பருவம் என்ன அது கண்டிப்பா மாறும். இப்போ தாவரங்கள் வந்து பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, நீர் இது ரெண்டும் சேர்ந்து சூரிய ஒளி யார் முன்னிலையில? பச்சை முன்னிலையில உணவையும் ஆக்சிஜனையும் உற்பத்தி பண்ணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னா உணவை வந்து ஆக்சிஜனோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடையும் நீர் பிளஸ் ஆற்றலை உருவாக்கும். நீர்வாழ் தாவரங்கள் என்ன பண்ணும்? சுவாசத்துக்கு நீர்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும். நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கும். வளிமண்டலத்தில் நம்ம 5ஆ பிரிக்கலாம். என்னென்ன பார்த்தோம்னா முதல்ல அடிவளி மண்டலம், அப்புறம் அடுக்குவளி மண்டலம், அப்புறம் இடைவெளி மண்டலம், அப்புறம் அயனி மண்டலம், அப்புறம் புறவெளி மண்டலம். புறவெளி மண்டலத்தை தான் குறைந்த வெப்பநிலை இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். குறைந்த வெப்பநிலை புறவெளி மண்டலத்தில் இருக்கும். பூமியை நேரடியாக தாக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் தடுத்து பாதுகாக்கிறது. ஓசோன் படலம் தான் தடுக்கும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து வேற என்ன இருக்கு? புக் பேக் நம்ம வந்து தனி வீடியோவாக பார்ப்போம். சரியா?